அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த வெற்றி அரபம். வெற்றியும் கரந்தையும் நம்ம பார்ப்போம். வெற்றி என்பது பார்த்தீங்கன்னா, ஆநிரை கவர்தல் வெற்றி. இந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 எல்லையாக பிரிக்கலாம். வெற்றி ஒரு எல்லையாகவும், கரந்தை ஒரு எல்லையாகவும் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வெற்றி என்பது ஆநிரை கவர்தல். அதே கரந்தை பார்த்தீங்கன்னா, ஆநிரை மீட்டல் கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 2 பகுதியாக பிரிச்சிடணும்னு வச்சுங்களேன். வெற்றி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி அரவம், விரிச்சி, செலவு, வேய், புறத்திரை, ஆக்கோல், பூசல் மாற்று, புகழ் சுர துய்த்தல், தலை தோற்றம், தந்து நிறை, பாதீடு, உண்டாட்டு உயர்கொடை, புலனெறி சிறப்பே, பிள்ளை வழக்கே, பெருந்துடி நிலையே, கொற்றவி நிலையே, வெறியாட்டு, 8 2 4 வெற்றி அரவம், 8 2 4 தொகை, 8 2 16, 4 நல்லா பார்த்துங்க. எண்கணிதம்ங்கிறதுக்கு பாருங்க. 8 2 4 தொகை, 8 2 8 2 16 ப்ளஸ் 4 தொகைனா 20. 20 என்ன இருக்குங்க, துறைகள் இருக்கு. திணை, வெற்றி திணை. இப்போ ஆநிரை கவர்தல் எது? வெற்றி. கவர்றது எங்க போறாங்க? கரந்தை நிலத்துல இருக்கக்கூடிய, அங்க மேய்ச்சல் நிலத்துல இருக்கக்கூடிய, அங்க மன்றத்து நடுவே கட்டி வைத்திருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர போறாங்க. வெற்றிலேருந்து கிளம்பி கரந்தை திணைக்கு. இப்போ இந்த பொருள் என்ன அப்படின்னா, வெற்றி அப்படின்னா திணையை நம்ம சொல்லிடுறோம். துறை பார்த்தீங்கன்னா வெற்றி அரவம்னா ஆறாவாரத்தோட செல்லுது. அரவம்னா சத்தம்னு சொல்லுவோம்ல. மதுரை காஞ்சியில கூட அந்த மதுரை மாநகரம் வந்து ஆறாவாரத்தோட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாலும் சொல்லுவாங்க. விரிச்சி அப்படின்னா குறிக்கேற்பது. குறினா நல்ல நம்ம ஜாதம் பார்க்க போகிறோம்ல, அது போல் குறி கேட்பது வந்து விரிச்சி. செலவு அப்படின்னா பயணம்னு அர்த்தம். எனது இலங்கை செலவுன்னு கூட நூல் வந்திருக்கு. இப்போ வந்து செலவுனா பயணம். எந்த பயணம் அப்படின்னா, வெற்றி நாட்டிலேருந்து கரந்தை நாட்டு எல்லைக்கு போகிற வரைக்கும், ஊருக்குள்ளே போல அவங்க நாட்டு எல்லைக்கு போகிற வரைக்கும் அது செலவுன்னு அர்த்தம். இப்போ வேய் அப்படின்னா வேவு பாக்குதல். வேவுனா வெற்றி நாட்டிலேருந்து ஒரு தன் நாட்டு எல்லைக்குள்ளே போய் தங்கிட்டு அங்கேருந்து கரந்தை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மன்றம், அந்த பசுக்கள்லாம் கட்டி வச்சிருக்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் யார் காவலுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னென்ன ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவு பார்க்குறதுக்கு ஒருத்தரை அந்த நாட்டு எல்லைக்கு, அந்த நாட்டு உள்ளேயே அனுப்பிவிடுவாங்க. புறத்திரை அப்படின்னா அந்த கரந்தை நிலத்தோட வெற்றி நிலத்துக்கும் அந்த எல்லை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, புறத்தில் போய் தங்குவாங்க. அதான் புறத்திரை. நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, புறஞ்சேரி இருத்த காதைன்னு ஒரு காதை இருக்கு. கோவலனும் கண்ணகியும் கிளம்பி எங்கே போகிறாங்க, கவுந்தியடிகளை சேர்ந்த 3 பேரும் நாடுகன் காதை, ஊர் சூழ்வரி, நாடுகன் காதை, வேட்டுவரி, புறஞ்சேரி இருத்த காதை அப்படின்னு ஒரு காதை இருக்கு. மதுரை மாநகரத்துக்குள்ள போக மாட்டாங்க, புறஞ்சேரியில் போய் இருந்துக்குவாங்க. அப்படி போல இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புறத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேவ் பார்த்துட்டு வந்து வெற்றி திணையில் இருக்கக்கூடிய அந்த வெற்றி நாட்டிலேருந்து போன அந்த வீரர்கள்ட்ட இத்தனை பேர் இங்கங்கே இருக்காங்க, இத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு தகுந்தா போல் இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆயுதங்களோட உள்ளே போய் கரந்தை நிலத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் அனைத்தையும் வெட்டி சாய்ச்சிடுவாங்க. எப்படி இப்போ சாய்க்கிறாங்க அப்படின்னா, ஊர்கொலை. இந்த ஒரு சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைக்கிள் கொடுத்து வடிவேல் காமெடி மாதிரி ஊரே அடிச்சுக்குவாங்க. ஒத்த சைக்கிள் வந்து அட்ரஸும் மாறி கொடுத்துருவார். அதுபோல் ஊர்கொலை வந்து அந்த பசுக்காகவே ஊரையே எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிருது. ஆக்கோல் எல்லாரும் வெட்டி சாய்ச்ச பிறகு அந்த ஆக்கோலை வந்து கை கொள்வது, பிடிச்சிக்கிறது, கயிறு கட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைப்பற்றுதல், அதான் ஆக்கோல். பூசல் மாட்டுனா அந்த 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 பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா பிணங்களாகவே கிடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பூசல் மாற்று. இந்த புகழ் சுர துய்த்தல் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராங்க. தலை தோற்றம் அப்படின்னா, தன் மகன் போருக்கு சென்றானே, அவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு
வெட்சி திணையில் இருக்கக்கூடிய அந்த வெட்சி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தாய்மார் தாய்மார் என்ன பண்ணுறாங்க, தன்னோட மகன் வாரானா அப்படின்னு பார்க்குறது. திருமணமான வீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னோட மனைவி அங்கே இருந்து தன்னோட கணவனுக்கு வாரானா இல்லை போரில் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரியுதா, என்னோட கணவன் தலை இல்லை மகனோட தலை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பார்க்குறது. இப்போது தந்து நிறை அப்படின்னா, தந்து நிறைனா இங்கே வந்து பசு எல்லாருக்கும் கொடையாக கொடுக்கறது. ஒவ்வொரு வீரனுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தம்மினும் மிக சிறப்பாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அதை அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமான பொருளை வந்து நம்ம வந்து இந்த வீரன் வந்து கொடுத்துருது. பாதீடு அப்படின்னா பங்கிட்டு கொடுத்தல், சரிசமமாகவும் இல்லாமல் தன்னோட ஆற்றலுக்கு தகுந்தாற் போல பங்கிட்டு கொடுத்தல். உண்டாட்டு அப்படின்னா இப்போ பங்கிட்டு கொடுத்தாச்சு. கல்லுண்டு முன்னாடி கடன்பட்டு வச்சிருக்கான்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆணிரையை கொடுக்கறது. இந்த ஆணிரை கொடுக்கும்போது கல்லுண்டு மகிழ்ந்தாடுவது, அதான் உண்டாட்டு. கொடை அப்படின்னா தானமாக கொடுக்கறது. இல்லாதப்பட்டவங்களுக்கு, அவங்க வீட்டில் யாருமே கணவனும் இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை வந்து மகனும் இருந்திருக்க மாட்டாங்க, போரில் ஏதாவது இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தானமாக கொடை கொடுத்தது. புலனெறி சிறப்பு அப்படின்னா அந்த புலனாய்வு அப்படின்னு சொல்கிறோம்ல, புலனெறி சிறப்புனா அங்கே போயிட்டு வேவு பார்த்துட்டு வந்த வேய் நம்ம ஒன்று படித்தோம். வேவு பார்த்துட்டு வந்தவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கும் பசுக்களை தானமாக கொடுக்குறது. இந்த பிள்ளை வழக்கு அப்படின்னா நம்ம விரிச்சின்னு சொல்கிறோம்ல, ஜாதம் பார்த்தது, ஒரு கரிச்சாங்குருவிலேருந்து இடப்பக்கத்துல வலப்பக்கம் போனால் நல்லது கெட்டது, அதாவது சகுனமாக நிறைய பார்த்து சொல்லுவாங்க. இப்போ அது போல் அவங்களுக்கு அந்த பிள்ளை வழக்கு அந்த அந்த குறி பார்த்து சொன்னவருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆணிரை இப்போ தானமாக கொடுக்குறாங்க. அப்புறம் துடிநிலைனா முருகன் பாருங்கள், துடிநிலைனா முருகனுக்கு வெறியாட்டு அல்லது மேலே அடித்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த முருகனுக்கு வழிபாடு செய்கிறது. அதான் வந்து கொற்றவை நிலை, வெறியாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்சி திணையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்த காணொலியில் நம்ம வந்து கரந்தை எப்படி வந்து ரெண்டுமே வந்து நம்ம எப்படி பொருத்துவது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.